மண்டபத்தில் ஒலித்து கொண்டிருந்த மெல்லிய இசைக்கு நடுவே புவனாவின் உள்ளத்தில் புயல் வீசி கொண்டிருந்தது. என் மீது இவ்வளவு வெறுப்பு இருக்கும்போது எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? புவனாவின் குரல் நடுங்கியது. அவளது நடுக்கத்தை கண்டு பரிதாபப்படுவதற்கு பதிலாக கோபத்தில் கொதிக்கும் தன் கண்களை அவளது விழிகளுக்குள் நேராக செலுத்தினான் திலீப். அவளது கைகளை பலமாக பற்றியபடி பிடிவாதத்துடன் பேசினான். உன் மீது எனக்கு முழு உரிமையும் அதிகாரமும் இருக்குன்னு இந்த உலகத்துக்கே காட்டத்தான் இனி எந்த ஆணும் உன்னை ஏறெடுத்து பார்க்க கூட பயப்படணும். திலீப்பின் இந்த நச்சு வார்த்தைகள் புவனாவின் இதயத்தை சுக்குநூறாக நொறுக்கின. அவன் தன்னை வெறுத்து ஒதுக்குவதும் தன் கற்பின் மீது தேவையில்லாத பழிகளை சுமத்துவதும் புதிதல்ல. ஆனால் அவனது இந்த கொடூரமான வார்த்தைகளுக்கு பின்னே அவன் அறியாத ஒரு பெரிய ரகசியம் மறைந்திருந்தது. தன் மீதான பழிகளையும் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் தாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்கும் இந்த முகத்திற்கு பின்னால் இருக்கும் வழி என்னவென்று திலீப் அறியவில்லை. இந்த கொடூரமான இரவு அவர்களின் பந்தத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர போகிறதா? திலீப்பின் வாழ்நாள் குற்ற உணர்ச்சி இங்குதான் தொடங்க போகிறதா? சற்று நேரத்திற்கு முன்பு மண்டபத்தின் ஹாலில் உறவினர்களின் கிசுகிசுப்புகள் உச்சத்தில் இருந்தன. இவளையெல்லாம் என்னன்னு சொல்றது? புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிறான், இவ என்னடான்னா பொட்டு வச்சுக்கிட்டு தலையில பூ வச்சுக்கிட்டு இப்படி அலங்காரம் பண்ணிக்கிட்டு வர்றா என்று குடும்பத்து பெண்கள் தங்களுக்குள் ஏளனமாக பேசிக்கொண்டனர். ஆனால் புவனா அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை. கையில் இனிப்புகள் நிறைந்த தட்டோடு அவள் ஹாலுக்குள் அடியெடுத்து வைத்த போது மண்டபமே ஒரு கணம் அமைதியானது. திலீப் உட்பட அனைவரின் பார்வையும் அவள் மீதே நிலைத்தது. திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக கருப்பு நிற நவீன புடவையில் கர்வமும் தேவதை போன்ற அழகும் ஒருங்கே அமைய அவள் நடந்து வந்தாள். அந்த இடத்தில் இருந்த அத்தனை பெண்களை விடவும் அவள் தனித்து பேரழகியாக ஜொலித்தாள். தன் மீது வீசப்பட்ட வசை பாடல்களை கடந்து பலகார தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு தன் அறைக்கு திரும்பினாள் புவனா. அறைக்கு வந்து கண்ணாடி முன் நின்றவளுக்கு தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. இத்தனை வருடங்களாக தன் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த ஆசைகளும் திலீப் மீது கொண்ட அன்பும் இன்று வேறொரு பெண்ணின் கரம் பிடிக்கும் நிகழ்வால் கருகி போயின. அப்போது அறையின் கதவு லேசாக திறக்கும் சத்தம் கேட்டது. புவனா திரும்பி பார்ப்பதற்குள் திலீப்பின் நண்பனான தினேஷ் கதவருகே வந்து நின்றான். ஹலோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று புவனாவை பார்த்து கேட்டான் தினேஷ். புவனா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு கம்பீரமான குரலில், ஒரு விவாகரத்தான பெண்ணை உங்களால் ஏத்துக்க முடியுமா என்று அமைதியாக திருப்பி கேட்டாள். அதே நேரத்தில் தினேஷை தேடிக்கொண்டு அறைக்கு வந்த திலீப் புவனா கேட்ட அந்த வார்த்தைகளை கேட்டு ஆத்திரத்தின் எல்லைக்கே சென்றான். இவள் தன் நண்பனிடமே இப்படி பேசுகிறாளா என்ற ஆத்திரம் அவனது அறிவை மறைத்தது. கோபத்துடன் உள்ளே நுழைந்த திலீப் தினேஷின் சட்டையை பிடித்து வெளியே தள்ளிவிட்டு அறை கதவை சாத்தினான். நாணம் இல்லாதவளே, விவாகரத்துக்கு முன்னாடி உன்னோட உண்மையான முகத்தை அனைவருக்கும் காட்டுறேன் என்று கத்தினான். அவளை தவறானவள் என்று தவறாக புரிந்து கொண்டு இதுவரை அவளிடம் விலகியே இருந்தவன் முதல் முறையாக அவளின் அருகே தீவிரமாக நெருங்கினான். அவளது கரங்களை பற்றி தன் அதிகாரத்தை காட்ட முனைந்தான். ஆனால் அவனது கரங்கள் அவளை தொட்ட அந்த நொடியில் புவனாவின் கண்களில் பயத்திற்கு பதிலாக ஒரு விதமான ஆழமான அமைதியும் சொல்ல முடியாத வலியும் மட்டுமே நிறைந்திருந்தன. அந்த அமைதி திலீப்பின் ஆத்திரத்தை ஒரு கணம் ஆட்டி படைத்தது. அவளது அமைதியின் பின்னணியில் இருந்த பேரமைதியான வலி அவனை அறியாமலேயே அவனை தாக்க தொடங்கியது. சில மணி நேரங்களுக்கு முன்பு மண்டபத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த மேடையில் நண்பர்கள் கூட்டத்திற்கு இடையே அமர்ந்திருந்தான் திலீப். சுற்றி இசை, சிரிப்பு, ஆரவாரம் என விழாக்கோலம் பூண்டிருந்தாலும் அவனது பார்வையும் கவனமும் ஒரே இடத்தில்தான் நிலைத்திருந்தன. அங்கே பலகார தட்டை மேஜை மீது வைத்து கொண்டிருந்த புவனாவையே அவன் கண்கள் முறைத்து பார்த்து கொண்டிருந்தன. பேரழகியாக பார்த்தவர் மயங்கும் அம்சத்தோடு உலவிக் கொண்டிருந்த அவளை இந்த விழாவிற்கு வந்து என் கண்ணில் படவே கூடாது என்று அவன் ஏற்கனவே கண்டிப்புடன் எச்சரித்திருந்தான். ஆனால் அவள் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் இங்கு வந்திருந்தது அவனது ஆத்திரத்தை கிளப்பியது. திலீப்பின் அருகில் அமர்ந்திருந்த அவனது நெருங்கிய நண்பன் தினேஷ் லேசாக அவனை உரசி நக்கலாக அவனிடம் சாய்ந்தான். மச்சான், யாருடா இந்த பொண்ணு? பார்க்கவே செம அழகா தேவதை மாதிரி இருக்காளே என்று வியப்புடன் கேட்டான். திலீப் தன் திருமணத்தை பற்றி தன் உயிர் நண்பர்களிடம் கூட கூறாமல் மறைத்து வைத்திருந்தான். கருப்பு நிற புடவையில் கர்வமும்
கோபமும் அமைதியும் கலந்த முகத்தோடு கம்பீரமாக உளவிய புவனாவை பார்த்த திலீப்பால் அவனது சொந்த எச்சரிக்கையையும் மீறி தன் பார்வையை திருப்பவே முடியவில்லை. அவளது அழகை கண்டு வியந்த தினேஷ் மீண்டும் அவனிடம் சாய்ந்து, டேய் திலீப், காலையில உனக்கு வேற ஒருத்தியோட கல்யாணம் நடக்க போகுது. இந்த அழகா இருக்கிற பொண்ணை எங்களுக்கு விட்டுடேன். சும்மா வம்பு பண்ணாம அறிமுகப்படுத்தி வைடா என்று தமாசாக கூறி அவனை கடுப்பேற்றினான். தினேஷின் அந்த இயல்பான பேச்சு திலீப்பின் நெஞ்சில் கனலாக சுட்டது. ஆனால் திலீப்பை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தன் வழியில் அமைதியாக கடந்து சென்றாள் புவனா. அவள் அணிந்திருந்த உயரமான காலணியின் சத்தம் கூட அவளது நிதானமான கம்பீரத்தையே பறைசாற்றியது. அப்போது சாமந்தியை சடங்கிற்கு கூட்டிட்டு வராங்க, பொண்ணை அழைச்சிட்டு வாங்க என்று உறவினர்களின் சத்தம் பலமாக ஒலித்தது. நாளை தனக்கு நடக்கவிருக்கும் கல்யாணத்திலோ அல்லது மணப்பெண்ணாக வரவிருக்கும் சாமந்தியின் மீதோ திலீப்பிற்கு சிறிதும் கவனம் செல்லவில்லை. மாறாக தூரத்தில் நின்று சாமந்தியை ஒருவித தேடலோடு பார்த்து கொண்டிருந்த புவனாவின் மீதே அவனது முழு பார்வையும் இருந்தது. இவளிடம் இல்லாதது அந்த சாமந்தியிடம் என்ன இருக்கிறது? இவளை விட அவள் எந்த விதத்தில் உயர்ந்தவள் என்று புவனா தன் மனதிற்குள் ஒப்பீடு செய்து யோசிப்பது போல் அவளது கூர்மையான பார்வைகள் அமைந்திருந்தன. அடுத்த கணமே திலீப்பின் ரத்தம் கொதிக்கும்படியான ஒரு காட்சி அவன் கண்ணெதிரே நடந்தது. திலீப்பின் நண்பன் தினேஷ் புவனாவின் அருகில் சென்று லேசாக குனிந்து ஏதோ சிரித்து பேசுவதையும், அதை கண்டு புவனா லேசாக முகம் சுளித்து தள்ளி விலகி நிற்பதையும் திலீப் கூர்ந்து கவனித்தான். அப்போது திலீப்பின் தாய் நாகேஸ்வரி அங்கே வந்து அவனது தோளை தட்டி, திலீப், என்ன பண்ற? எந்திரிச்சு சாமந்தியை வரவேற்பு பண்ணு, எல்லா கண்ணும் உன் மேலத்தான் இருக்கு என்று நினைவூட்டினார். திலீப் பதற்றத்துடன் அரை மனதாக எழுந்தான். பூக்களாலும் நகைகளாலும் மணப்பெண் கோலத்தில் அலங்கரிக்கப்பட்டிருந்த சாமந்தி தன் கண்ணசைவாலும் சிரிப்பாலும் அவனை தன் வசப்படுத்த முயன்றாள். ஆனால் திலீப்பின் கவனமும் கோபமும் முழுவதும் தூரத்தில் தினேஷுடன் பேசிக் கொண்டிருந்த புவனாவின் மீதே நிலைத்திருந்தது. தினேஷின் அனல் பறக்கும் பேச்சால் புவனாவின் முகத்தில் தெரிந்த கலக்கத்தையும் அவனிடம் இருந்து தப்பிக்க அவள் இடத்தை மாற்றி மாற்றி நின்றதையும் பார்த்த திலீப்பிற்குள் அடக்க முடியாத பொறாமை தீயும் சந்தேக புயலும் ஒரு சேர பற்றி கொண்டன. மண்டபத்தில் மஞ்சள் மற்றும் மெஹந்தி சடங்குகள் விமரிசையாக நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த கோலாகலத்திற்கு நடுவே புவனாவால் நிற்க முடியவில்லை. இதயத்தை அடைத்த பாரத்துடனும் எரியும் கண்களுடனும் அவள் மெல்ல அங்கிருந்து நகர்ந்து மாடியில் உள்ள தன் அறைக்கு சென்றாள். அவள் கூட்டத்தில் இருந்து விலகி சென்றதும் திலீப்பிற்கு சற்று நிம்மதியாக இருந்தது. ஆனால் அந்த நிம்மதி சில நிமிடங்களுக்கு கூட நீடிக்கவில்லை. திடீரென மண்டபத்தை சுற்றி பார்த்தவனுக்கு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அவனது நண்பன் தினேஷையும் அங்கு காணவில்லை. இவள் போன அதே நேரத்தில் அவனும் காணாமல் போவதாவது சந்தேகம் திலீப்பின் நெஞ்சில் கொழுந்துவிட்டு எரிந்தது. அவன் ஆத்திரத்துடன் மாடியை நோக்கி அடியெடுத்து வைக்க முயன்ற போது தாய் நாகேஸ்வரி குறுக்கே வந்து தடுத்தார். திலீப், எங்க போற? சடங்கு இன்னும் முடியலேடா. அம்மா, எனக்கு உடம்பு முடியல, தலை பிச்சுக்க போகுது, பாக்கி சடங்கை நீங்களே பார்த்துக்கோங்க என்று பற்களை கடித்தபடி கூறிவிட்டு அவசர அவசரமாக மாடிப்படி ஏறினான். தன் அறை வாசலை அடைந்தவனுக்குள் ரத்தம் கொதித்தது. தினேஷுடன் புவனா இருந்தால் இருவரையும் சும்மா விடக்கூடாது என்ற வெறியோடு கதவை வேகமாக தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தான். அறைக்குள் புவனா அலங்கார கண்ணாடியின் முன் நின்று தன் கண்ணீரை கட்டுப்படுத்த போராடி கொண்டிருந்தாள். அழுகை தொண்டையை அடைக்க தன் முகத்தை கையால் மூடிக்கொண்டாள். அப்போது அறையின் கதவு லேசாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்த புவனாவிற்கு தூக்கி வாரி போட்டது. தினேஷ் கதவை அரைவாசி திறந்து உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்தான். என்ன வேணும் உங்களுக்கு? முதல்ல வெளியே போங்க என்று அதிர்ச்சியும் கோபமும் கலந்த குரலில் புவனா கத்தினாள். தினேஷ் சலனமில்லாமல் அமைதியாக உள்ளே 2 அடி எடுத்து வைத்தான். நான் உன்னோட இந்த அழகான கண்ணீருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற வலியையும் ஏக்கத்தையும் பார்க்கத்தான் வந்தேன். இவ்வளவு அழகான பொண்ணு எதுக்காக இப்படி அழணும்? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மரியாதையா வெளியே போங்க என்று புவனா உரக்க கத்த கூச்சலிட்டாள். தினேஷ் அலட்சியமாக சிரித்தபடியே, சரி சரி, கோபப்படாதீங்க, நான் போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று கேட்டான். அவன் அந்த வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள் அறைக்குள் புயலென பாய்ந்தான் திலீப். தினேஷின் சட்டை காலரை பற்றி இழுத்து அவனது தாடையில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். இவளை கல்யாணம் பண்ணிக்க போறியாடா? அவ்வளவு தைரியமா உனக்கு என்று சிங்கம் போல கர்ஜித்தான் திலீப். தாக்குதலை எதிர்பார்க்காத தினேஷ் நிலை குலைந்து கீழே விழுந்தான்.
அவனது உதட்டின் ஓரத்திலிருந்து இரத்தம் கசிந்தது. திலீப்பின் வெறித்தனமான கோபத்தை கண்டு மிரண்ட தினேஷை சட்டையை பிடித்து தூக்கி அறையை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தி தாளிட்டான் திலீப். கதவை பூட்டிவிட்டு எரியும் விழிகளுடன் புவனாவை நோக்கி திரும்பினான். இதான் உன்னோட லட்சணமா? ஆதாரத்தோட என்கிட்ட மாட்டிக்கிட்டியா? நான் இல்லாத நேரத்துல என் நண்பன் கூடவே கொஞ்சி பேசிக்கிட்டு இருக்கியா என்று பாறையை பிளப்பது போல கத்தினான். புவனா பயத்தில் பின்வாங்கி சுவரில் போய் மோதினாள். இல்ல, நான் அவங்களை கூப்பிடல. எனக்கு அவங்களை யாருன்னே தெரியாது. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க என்று கண்ணீர் மல்க கதறினாள். ஆனால் தாயின் நச்சு வார்த்தைகளாலும் பொறாமையாலும் குருடான திலீப் எதையும் கேட்கும் நிலையில் இல்லை. அவளது இரு தோள்களையும் முரட்டுத்தனமாக பற்றி சுவரோடு சேர்த்தான். என்னை ஏமாத்திட்டு அவன் கூட ஓடலாம்னு பாத்தியா? உன்னை அப்படியே விட்டுடுவேன்னு நினைச்சியா? என் பேரு உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை வேற எந்த எவனும் தொட்டு கூட பார்க்க முடியாது என்று கூறி தன் அதிகாரத்தையும் ஆத்திரத்தையும் அவளிடம் முரட்டுத்தனமாக காட்டத் தொடங்கினான். புவனா அவனது பிடியிலிருந்து விடுபட துடித்தாள். வேண்டாம், கடவுள் மேல ஆணையா என்னை விட்டுடுங்க. நாளைக்கு உங்களோட அதிகாரம் வேற ஒருத்தருக்கு போக போகுது. என்னை சித்திரவதை செய்யாதீங்க என்று கதறி அழுதாள். ஆனால் கோபமும் சந்தேகமும் திலீப்பின் புத்தியை முற்றிலும் மழுங்கடித்திருந்தது. அவளது கதறலை அவன் பொருட்படுத்தவில்லை. அந்த கொடூரமான இரவின் முடிவில் புவனாவின் தூய்மையையும் இதுவரை அவள் சுமந்த நிரபராதித்தனத்தையும் உணர்ந்த அந்த அதிர்ச்சி கணத்தில் திலீப் உறைந்து போனான். அவள் மீது தன் தாயும் சமூகமும் சுமத்திய பழிகள் அனைத்தும் முற்றிலும் பொய் என்பதும் அவள் எந்த களங்கமும் அற்ற பரிசுத்தமான பெண் என்பதும் அந்த தருணத்தில் அவனுக்கு உரைத்தது. தான் எவ்வளவு பெரிய கொடூரமான தவறை, மன்னிக்க முடியாத பாவத்தை செய்துவிட்டோம் என்பதை உணர்ந்த திலீப் கைகள் நடுங்க அதிர்ச்சியில் உறைந்து அமர்ந்திருந்தான். ஆனால் புவனா தன் உடலிலும் மனதிலும் ஏற்பட்ட ஆறாத வடுவோடு உறைந்து போயிருந்த திலீப்பை தன் முழு பலத்தோடும் அருவருப்போடும் தள்ளிவிட்டாள். தன் சுய மரியாதையும் நம்பிக்கையும் அடியோடு நொறுங்கிய நிலையில் கண்ணீரோடு அந்த அறையை விட்டு வெளியேறி யாருமே இல்லாத அந்த இருண்ட இரவில் வீட்டை விட்டே ஓடி மறைந்தாள். புவனா கதறிக்கொண்டு வீட்டை விட்டு ஓடிய அந்த கணத்தில் திலீப் நிலை குலைந்து போய் அறையின் தரையிலேயே சாய்ந்து அமர்ந்தான். அவனது கைகள் நடுங்கின. நெஞ்சை ஏதோ ஒரு பாரம் அழுத்தியது. தான் செய்த கொடூரமான குற்ற உணர்ச்சி அவனை உயிரோடு வதைக்க அவனது மனக்கண் முன் கடந்த கால நினைவுகள் புயலாக சுழன்றடித்தன. சில மாதங்களுக்கு முன்பு கிராமத்தில் இருந்த திலீப்பின் மாமா திடீரென காலமான செய்தி கேட்டு குடும்பத்தோடு கிராமத்து பெரிய வீட்டிற்கு சென்றிருந்தனர். காரியங்கள் எல்லாம் முடிந்த 10ஆம் நாளில் திலீப்பின் தந்தை ஆறுமுகம் அவனிடம் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். திலீப், நீ என் தங்கையின் ஒரே மகளான புவனாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் என் முடிவு என்றார் தீர்க்கமாக. திலீப் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து கடுமையாக எதிர்த்தான். என்னால முடியாதுப்பா. ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால வாழ முடியாது. என் தகுதிக்கும் படிப்புக்கும் ஏத்த பொண்ணை தான் நான் கட்டுவேன் என்று ஆத்திரத்துடன் கூச்சலிட்டான். ஏனெனில் சிறு வயதிலிருந்தே திலீப்பின் தாய் நாகேஸ்வரி அவளது மனதிற்குள் சொந்த பந்தங்கள் மீதும் குறிப்பாக தன் கணவனின் தங்கை குடும்பத்தின் மீதும் தீராத வெறுப்பையே நஞ்சாக ஊட்டி வளர்த்திருந்தார். அவங்கள் எல்லாம் நம்மை கண்டா பொறாமைப்படுறவங்க, அவங்களோட எந்த உறவும் வச்சுக்க கூடாது என்றே அவனை நம்ப வைத்திருந்தார். ஆனால் தந்தை ஆறுமுகத்தின் நோக்கம் முற்றிலும் வேறாக இருந்தது. அண்ணன் மறைவுக்கு பிறகு புவனாவின் பெயரில் வந்து சேர்ந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நில புலன்களையும் பரம்பரை சொத்துக்களையும் எப்படியாவது தங்கள் வசமாக்க வேண்டும் என்பதே அவரது உண்மையான திட்டமாக இருந்தது. மறுபுறம் தாய் நாகேஸ்வரியோ வேறு ஒரு கணக்கு போட்டார். தன் மகனின் மனதில் புவனா மீது கொஞ்சமும் இரக்கமோ அன்போ வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவனது காதில் நச்சு கதைகளை பரப்பினார். திலீப், அந்த பொண்ணு வெளியே பார்க்கத்தான் சாதுவா தெரியுது, ஆனா அவளோட நடத்தை சரியில்லை. ஊர்ல ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கு. அதனாலதான் அவங்க அம்மா அவளை அவசரமா உனக்கு தள்ளிவிட பார்க்கிறாங்க என்று நாகேஸ்வரி பொய்யான பழி சொற்களை அடுக்கி திலீப்பின் மனதை கெடுத்தார். சொத்துக்காக தந்தையும் வெறுப்பை பரப்ப தாயும் சேர்ந்து ஆடிய இந்த நாடகத்தால் திலீப்பின் மனதில் புவனாவை பற்றிய பிம்பம் முற்றிலும் நஞ்சாக மாறியது. வேறு வழியின்றி தந்தையின் வற்புறுத்தலுக்கு கட்டுப்பட்டு திலீப் புவனாவை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் முதலிரவு அன்றே அவளிடம், நீ ஒரு காரியக்காரி, உன் சாயம் எனக்கு தெரியும், என் வீட்டின் எந்த அதிகாரமும் உனக்கு கிடைக்காது என்று வெறுப்பை கொட்டினான். திருமணமான நாளிலிருந்தே புவனாவை ஒரு மனைவியாக பார்க்காமல் சந்தேக கண்ணோட்டத்தோடு மட்டுமே அணுகினான்.
அவளது எதிர்பார்ப்பற்ற அன்பையும் அமைதியான அழகையும் கூட ஒரு பொய் நாடகம் என்றே நினைக்க தொடங்கினான். அவளது தாய் தந்தையை இழந்த சோகத்தில் இருந்த புவனாவை நாகேஸ்வரி அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியை விட மோசமாக நடத்தினார். விடியற்காலை சமையலில் தொடங்கி வீடு கூட்டுவது, துணி துவைப்பது என அனைத்து பணிவிடைகளையும் அவளது தலையிலேயே சுமத்தினார். தன் மகனின் கோபத்தையும் அத்தையின் கொடுமைகளையும் தன் தாய்க்காக பொறுத்து கொண்டு அமைதியாக சகித்தாள் புவனா. நாட்கள் செல்ல செல்ல புவனாவின் பொறுமையும் சுபாவமும் திலீப்பின் மனதை லேசாக கரைக்க தொடங்கியதை நாகேஸ்வரி கவனித்தார். எங்கே தன் மகன் புவனாவின் அன்பில் வீழ்ந்து விடுவானோ என்ற பயம் அவருக்குள் ஏற்பட்டது. உடனடியாக தன் அண்ணன் மகளான சாமந்தியை வீட்டிற்கு வரவழைத்தார். சாமந்தியை திலீப்பிற்கு மறுமணம் செய்து வைத்து புவனாவை நிரந்தரமாக வீட்டை விட்டு விரட்ட திட்டம் தீட்டினார். அதற்கு திலீப்பின் மனதில் இருந்த சந்தேகத்தையும் அவனது தந்தையின் பண ஆசையையும் கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார். தன் தாயும் தந்தையும் சேர்ந்து ஆடிய இந்த கொடூர நாடகத்தில் தான் ஒரு பகடைக்காயாக மாறி ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையையே சீரழித்து விட்டோம் என்பதை உணர்ந்த போது திலீப்பிற்கு தன் மீதே அருவருப்பு ஏற்பட்டது. மறுநாள் விடியல் பிறந்தது. ஆனால் அந்த வீட்டில் மகிழ்ச்சிக்கு பதிலாக ஒருவித மரண அமைதியே நிலவியது. முகூர்த்த நேரம் நெருங்கிக் கொண்டிருக்க மணப்பெண் அலங்காரத்தில் சாமந்தி மேடையில் காத்திருந்தாள். ஆனால் மணமகன் திலீப் வீட்டிற்கு வரவில்லை. அவன் எங்கு சென்றான், என்ன ஆனான் என்று யாருக்கும் தெரியவில்லை. அவனது கைபேசியும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. மண்டபத்தில் கூடியிருந்த உறவினர்களின் கிசுகிசுப்பும் பரிகாச பார்வைகளும் நாகேஸ்வரியையும் ஆறுமுகத்தையும் சுட்டரித்தன. பொறுமை இழந்த சாமந்தி ஆத்திரத்தில் தன் பூ மாலைகளை கலற்றி எறிந்துவிட்டு நாகேஸ்வரியின் முன்னே வந்து நின்றாள். பண ஆசைக்காக அந்த அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையை தான் அழிச்சிட்டீங்கன்னா இப்போ என்னையும் என் வாழ்க்கையையும் நடுத்தருவுல நிக்க வச்சு அழிக்கிறீங்களா என்று சாமந்தி கத்தினாள். அவளது பேச்சை கேட்டு நாகேஸ்வரி அதிர்ச்சி அடைந்தார். சாமந்தி, என்ன பேசுற நீ? உனக்காகத்தானே நான் எல்லாமே பண்ணேன். போதும், நிறுத்துங்க அத்தை. நீங்க உங்க சொந்த அண்ணன் மகளுக்கு பொய் பழியை சுமத்தி அவளை கொடுமைப்படுத்தி விரட்டுனது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? சுயநலத்துக்காக எல்லாரையும் பகடைக்காயா ஆட்டுன உங்க சாயம் இப்போ எல்லார் முன்னாடியும் வெளுத்துடுச்சு என்று சாமந்தி சீறினாள். மண்டபத்தில் இருந்த அத்தனை உறவினர்களும் நாகேஸ்வரியையும் ஆறுமுகத்தையும் அருவருப்போடு பார்த்தனர். அப்போது கதவருகே ஒரு நிழல் அசைந்தது. கலைந்த தலைமுடியும் கண்களில் இரத்த சிவப்பும் சோர்ந்த முகமுமாக திலீப் மெல்ல உள்ளே நுழைந்தான். மகனை கண்டதும் நாகேஸ்வரி ஓடி சென்று, திலீப், எங்கடா போன? இங்க பாரு, இந்த சாமந்தி என்னென்னவோ பேசுறா என்று கூச்சலிட்டார். திலீப் தன் தாயின் கைகளை அருவருப்போடு தள்ளிவிட்டான். அம்மா, போதும், நிறுத்துங்க என்று அவனது குரல் உடைந்து ஒலித்தது. ஏமா இப்படி பண்றீங்க? இல்லாத பொய்களையும் பழி சொற்களையும் சொல்லி என் மனசுல நஞ்சை விதைச்சிங்களே. ஒரு சொத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையையும் என் வாழ்க்கையையும் ஏமா இப்படி பாழாக்குனீங்க என்று வேதனையின் உச்சத்தில் கதறினான் திலீப். நாகேஸ்வரியும் ஆறுமுகமும் பதில் பேச முடியாமல் தலை குனிந்து நின்றனர். அடுத்த சில நாட்களில் திலீப் முற்றிலும் மன சிதைவுக்கு ஆளானான். நான் செய்த மன்னிக்க முடியாத குற்ற உணர்ச்சி அவனை உயிரோடு கொன்றது. தன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் புவனாவின் அமைதியான முகமும் அவளது கண்ணீரும் கடைசியாக அவள் வீசிய அருவருப்பான பார்வையுமே அவனுக்கு நினைவுக்கு வந்தன. தன் நிலையை மறக்க மதுவிலும் புகையிலும் தன் நாட்களை கழித்தான். அன்று மாலையும் திலீப் வீட்டின் வரவேற்பறையில் நிலை குலைந்து அமர்ந்திருந்தான். அப்போது வீட்டின் பிரதான கதவு திறக்கப்பட்டு ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். அவள் புவனா. ஆனால் இன்று அவளிடம் பழைய பயமோ தயக்கமோ கண்ணீரோ இல்லை. கருப்பு நிற புடவையில் தன் தந்தையின் கம்பீரமான கம்பளி சொக்காவை தோளில் போர்த்தி கொண்டு ஒரு புதுவித தன்னம்பிக்கை ஒளியோடு அவள் நிமிர்ந்து நடந்தாள். நேராக திலீப்பின் தந்தை ஆறுமுகத்தின் முன் சென்று நின்று கையில் இருந்த ஒரு பெரிய கோப்பை மேஜை மீது வைத்தாள். என் அப்பாவுக்கு சொந்தமான நீங்க அநியாயமா ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிற அத்தனை சொத்துக்களோட முழு விவரமும் இந்த ஃபைல்ல இருக்கு. மரியாதையா என் சொத்துக்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியே போயிடுங்க. இதை சட்டப்பூர்வமா சந்திக்கவும் நான் தயாரா இருக்கேன் என்று அவளது தீர்க்கமான குரல் அந்த ஹால் முழுவதும் எதிரொலித்தது. புவனாவின் குரலை கேட்டதும் அறையிலிருந்து சிதறி கிடந்த மனதுடன் ஓடி வந்தான் திலீப். அவளது பாதங்களின் அருகே அப்படியே மண்டியிட்டு விழுந்தான். புவனா, என்னை மன்னிச்சிடு புவனா. நான் செஞ்சது பெரிய பாவம், மன்னிக்க முடியாத தப்பு. ஆனா உன்னை இழந்த பின்னாடிதான் உன் அருமை எனக்கு புரிஞ்சது. நாம எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கலாம்.
எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு புவனா என்று சிறு குழந்தையைப் போல கண்ணீர் விட்டு அவளது கைகளை பற்ற முயன்றான். புவனா லேசான அருவருப்புடன் தன் கைகளை வேகமாக பின்னுக்கு இழுத்து கொண்டாள். மன்னிப்பா? எதுக்கு திலீப்? என் கற்பை சந்தேகப்பட்டு என்னை அசிங்கப்படுத்தியதற்காகவா? இல்லை என் ஆசைகளையும் கனவுகளையும் மிதிச்சு துவைத்ததற்காகவா? ஒரு பெண் தன் சுய மரியாதையை இழந்து எந்த பந்தத்திலும் வாழ முடியாது. எனக்கு உங்க போலியான மன்னிப்பும் தேவையில்லை, இந்த நச்சு பந்தமும் தேவையில்லை. சீக்கிரமே விவாகரத்து பத்திரங்கள் உங்களை தேடி வரும் என்று அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் கூறினாள். திலீப் கதறி அழுது அவளது பாதங்களை பற்ற முயன்ற போதும் புவனா ஒரு கணம் கூட திரும்பி பார்க்கவில்லை. தன் சுய மரியாதையையும் கர்வத்தையும் தன் துணையாக கொண்டு அந்த வீட்டை விட்டு கம்பீரமாக வெளியேறினாள். தகுதியான நேரத்தில் தான் ஒரு பெண் தனக்கான நீதியை தேடிக்கொள்கிறாள் என்பதையும், தான் இழந்தது வெறும் பெண்ணை அல்ல, தன் வாழ்வின் நிம்மதியை என்பதை உணர்ந்தவளாய் திலீப் தன் வாழ்நாள் முழுமைக்குமான குற்ற உணர்ச்சி எனும் தண்டனையை ஏற்றுக்கொண்டு தனிமையில் நின்றான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.